புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். திரு கல்யாண சுந்தரம், இப்போ பாஜக தேசிய தலைவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடை குறி வச்சு வியூகம் வகுக்கிறாங்க, பரப்புரை செய்யறாங்க. அது பாஜகவுக்கு பலனை தருமா, வெற்றியை தருமா? என்ன வகையான பலன்கிறதான் பிரச்சனைங்க. பாரதிய ஜனதாவிற்கு இங்கே இப்போ வெற்றி பெறுவதற்கு ஒரு 3-4 விழுக்காடு வாக்குகள் தான் தேவை அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்ததுன்னு வைங்களேன். உண்மையிலேயே இவர்களுடைய பரப்புரைகள், பிரதமரினுடைய வருகை, மற்றவர்களினுடைய வருகை எல்லாம் அவங்களுக்கு பயன்படலாம். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு இருப்பதே 3-4% தான் வாக்குகள் என்கிற நிலை இருக்கிற சூழல்ல அநேகமாக முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டிலே நடக்கிற காரணத்தால், மற்ற இடங்களுக்கெல்லாம் தேர்தல் பரப்புரைக்கு போவதற்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிற காரணத்தால் பிரதமர் அவர்கள் மற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் மீண்டும் வருகிறார்கள். அந்த அளவிற்கு தான் அதை பார்க்க முடியுமே ஒழிய அதுக்கு பெரிய அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆனால் இப்ப ஜி.கே. நாகராஜ் சொல்வது எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு மக்கள் ஆதரவுன்றது இப்ப திரு அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆதரவோடு தேசிய தலைவர்களின் வருகையை நீங்க பொருத்தி பார்க்க மாட்டீங்களா? இல்ல, அது ஒரு அண்ணன் ஒரு கட்சியில பயணிக்கிறாங்க, அவர் கட்சியினுடைய தலைவர் குறித்து அவருக்கு இருக்கிற ஒரு பிரியத்தின் வெளிப்பாடாகத்தான் அதை அது எல்லாரும் அப்படித்தான். நான் என்னுடைய கட்சி தலைவர்களை கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்லுவேன், நண்பர் கேட்டீங்கன்னா அவங்க கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட எல்லாம் ஒப்பிடுவது என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படியான வரவேற்பு நான் திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஊடகங்கள், சமூக வலைதளங்களிலே அவர் பெரிய அளவிலே பேசப்படுகிறார். ஆனா கிரவுண்ட்ல என்ன இருக்குது அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். இங்க போய் கிரவுண்ட்ல அவங்களால இங்க கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிற இத்தனை இடங்கள்ல, இத்தனை தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி வருது, எல்லா இடங்கள்லயும் பூத் ஏஜென்ட் இருக்காங்களா? பூத்து கால் போட முடிஞ்சிருக்கா? இல்லைன்னு நான் சொல்றேன். இவங்க வேணா வெளியே சொல்லிட்டே இருக்கலாம், அந்த பட்டியலையும் கூட இவங்களால தர முடியாது, ஏன்னா ஆள் போட முடியல. அவ இன்னும் அடிமட்ட கிராமங்களுக்குள்ள இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய கடைசி தொண்டனையும் போய் சேர்ந்து விட்டது. அங்கு எல்லா இடங்களிலும் ஆட்கள் இருக்கிறார்கள், எல்லா பூத்திலையும் ஆட்கள் வேலை செய்கிறார்கள், களத்திலே கட்சி வலுவாக இருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு அப்படி என்ன இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குகிறது பாரதிய ஜனதாவை. காரணம் அவங்க மத்தியில் ஆளுங்கட்சி. அவ்வளவு. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கோவையில் பல இடங்கள்ல அதிமுகவுக்கே பூத்து கால் இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கு நான் இந்த தேர்தலுடைய பொறுப்பாளராக இருக்கிறேன். பல இடங்கள்ல 90% மேல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு பூத்திலும் ஆட்கள் இருக்கின்றார்கள். அதை நீங்க தேர்தலில் பார்க்க போறீங்க. தேர்தலில் திருவிழாவாக இருக்க போறது எங்களுடைய பூத் இடம் தான். பூத் கமிட்டி இல்ல, நீங்கள் நினைக்கின்ற அந்த பாஜக என்பது வேறு, இன்றைய பாஜக என்பது வேறு. நான் ஏதோ தலைவரை பெருமைப்படுத்துவதற்காக பேசவில்லை. களத்திலே சென்று மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு நிறைந்திருக்கிறது. சரி, நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். கல்யாணம் இதோட கூடுதலா இந்த தேசிய தலைவர்களோட வருகை அதிமுகவுக்கு ஒருவேளை நெருக்கடியை ஏற்படுத்துதா? பாஜக தலைவர் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தல. முதல்ல அதை முடிச்சிருப்பேன். அண்ணன் கூட சொல்லும்போது சொல்றாங்க பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு சில இடங்கள்ல பூத் ஏஜென்ட் இல்லைன்னு தான் அண்ணன் சொல்ல முடியுதே ஒழிய, உள்ளாட்சி தேர்தலில் நாங்க முழுமையா பூத் ஏஜென்ட் போட்டோம்னு இப்ப அவர் சொல்லல. நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், முழுமையாக வளர்ந்து விட்டோம் என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் 3% வந்திருக்கிறோம். நானும் அதைத்தான் சொல்றேன். நீங்க வளர்ற கட்சி, நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. எனவே உங்களுக்கு இந்த பரப்புரைகளால் எந்த பயனும் இல்லைன்னு நானும் சொல்றேன். நான் ஒண்ணு நீங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லல. நீங்க வளருங்க தாராளமா, ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் முழுமை அடைந்து விட்டோம் நாங்கள். இப்ப திரு அண்ணாமலை மீண்டும் மீண்டும் பேசுகிறார், மும்முனை போட்டி நிலவுகிறது தமிழ்நாட்டிலே என்று சொல்லி. நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இந்த தொடர்கிற பைபோலார் பாலிடிக்ஸ் இன்றைக்கும் தொடர்கிறது. இருமுனை போட்டி தான் இருக்கிறது. மும்முனை போட்டி இருக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 2-3 தேர்தல்களிலாவது 3வது இடத்திற்கு வருகிற கட்சி 2வது இடத்தை பிடிக்கிற கட்சிக்கு மிக நெருக்கமாக வாக்குகளை வாங்கி காட்டணும் அல்லது வென்று காட்டணும். ரெண்டும் இல்லாம சும்மாவே போற போக்குல நெருங்கி விட்டோம் வந்து விட்டோம், வந்த பிறகு பேசிக்கலாம். இல்ல, ரெண்டு தேசிய தலைவர்கள், அதுவும் பிரதமர் மோடி அவர்களோட பேச்சுல 2 நுணுக்கம் இருக்கு. ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து பேசுற ஒரு தன்மை இருக்கு. இந்த புறம் பார்க்கிறப்ப அதிமுக வெளிப்படையா பாஜகவையோ அல்லது பிரதமர் மோடி பெயரையோ பயன்படுத்தி விமர்சிக்கல அப்படின்னா அதுதானே திமுக கள்ள கூட்டணின்னு அவங்களுக்கு அதை சாதகமா பயன்படுத்த மாட்டாங்களா? ஒரு திமுகவினுடைய தலைவர், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு அறமற்ற வகையிலே பேசிக் கொண்டிருக்கிற அந்த சொல்லுது. அவர் இந்த மாதிரியான ஒரு சொல்லை பயன்படுத்துகிற இடத்தில் அவர் அந்த பதவியில் இல்லை. அவர் இருக்கிற பதவிங்கிறது இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்துகிற பதவி அல்ல. புரியுதுங்களா? கள்ளக்கூட்டணி அந்த சொல்லே ரொம்ப பிழையான சொல். நான் மீண்டும் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில இருந்து வெளியேறிய பிறகு எதிர்த்ததா என்றுதான் நீங்கள் கேட்கிறீர்கள். நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், கூட்டணியில இருந்த காலத்திலேயே எதிர்த்திருக்கிறோம் என்று.
அதைத்தான் நீங்க தஞ்சாவூர்ல டெல்டா மாவட்டங்கள்ல திரு ஸ்டாலின் அவர்கள் தான் கையெழுத்து போட்டு வந்தார் மீத்தேன் எடுக்கிற திட்டத்துக்கு. நான் எத்தனை தடவை தான் அதை சொல்றேன். நீங்க பாரதிய ஜனதா எடுக்க வேண்டும் என்று தான் சொன்னது. நாங்கள் கூட்டணியில் தான் இருந்தோம். ஆனால் அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அங்கே அந்த நாசகர திட்டம் நிறுத்தப்பட்டது, விவசாயம் காப்பாற்றப்பட்டது. பாஜக எதிர்த்து தான் செய்தோம். 7.5 விழுக்காடு உள்ளிடத்துக்கு நீட்ல கொண்டு வந்தோம். ஆளுநர் கையெழுத்து போட்டாரா? பாஜக அனுப்பின ஆளுநர் தான். ஆளுநருக்கு கருப்பு கொடி தூக்கிட்டு ரோட்ல ஓடணுமா, பலூன்ட்டோமா? அரசியல் அமைப்பு சட்டம் முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தினோம், அவசர சட்டம் போட்டோம். அந்த ஆண்டே 600 பிள்ளைகள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ள அரசு கல்லூரி பள்ளியில படித்த பிள்ளைகளை அனுப்பினோம். அப்ப பாரதிய ஜனதா எதுக்கலையா? புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.